சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. எம்மா மருமகளே, வண்டியை ஓட்டுறியா இல்ல உருட்டுறியாம்மா? ஐயோ பாவம், நாத்துவ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, ஸ்கூட்டில கூட்டு போன்னு பார்த்தா இந்த வேகாத வெயில உங்களை நடக்க விட்டுருக்கணும் நடக்க விட்டுருக்கணும். அதுக்கு இல்ல மருமகளே, இவ்வளவு ஸ்லோவா போனவா எப்பதான் போய் என் பொண்ணு பாக்குறது? ஆமாத்த, பொண்ணு பாக்குறதுல இருக்கட்டும், நாத்து கேட்ட எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டீங்களா? எங்க அவ என்னென்னமோ கேட்டா, ஆனா மாங்காய் மட்டும் கிடைக்கவே இல்லையே மருமகளே. ஆமாத்த, நான் கூட மார்க்கெட் போகும்போது பார்த்தே மாங்காய் கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் வேகமா போ மருமகளே. என்னாச்சு மருமகளே, திடீர்னு வண்டியை நிறுத்திட்ட? அத்தை ஈக்கட சூடுங்க. எங்க பாக்க சொல்ற மருமகளே? ஐயோ அத்தை, மாங்காத்த மாங்காய். மருமகளே, இருந்தாலும் உனக்கு இம்புட்டு கொழுப்பாகாது. ஒரு மாமியார மட்டு மரியாதை இல்லாம மாங்காய் கிங்கன்னு திட்டிக்கிட்டு இருக்க. ஐயா, உங்களை யாருக்கு திட்டினா? முன்னாடி மரம் இருக்குத்த, மாங்காய் மரம் இருக்கு. ஆமா மருமகளே, தோட்டத்துக்காரன்ட்ட கேட்டு பறிச்சுட்டு போயிருவோமா? என்னத்தை நீங்க ஒரு மாங்காய் கூட கேட்டுதான் பறிக்கணுமா? ஆட்டையை போட்டுட்டு போவத்த. ஐயோ மருமகளே, மாங்காய் எல்லாம் ஆட்டை போட்டா மரத்துல கட்டி வச்சு ஊர்க்கூட்டம் போட்டு தொழிய உரிச்சிருவாங்க மருமகளே. ஐயா அத்தை, நான் சின்ன வயசுல நிறைய தடவை மாங்காய் திருடி இருக்கேன், ஒரு தடவை கூட மாட்டினதே கிடையாது. நான் கூட திருடி இருக்கேன், மாட்டினது கிடையாது. இருந்தாலும் இந்த வயசான காலத்துல மாட்டிக்கிட்டா ஓட கூட முடியாதுல மருமகளே, அதான் யோசிக்கிறேன். அது இல்லாம என் பேர பையன் வேற இருக்கான், இந்த ரஜினி முருகனை விட்டுட்டு ஓட முடியாது, தூக்கிட்டு ஓட முடியாது. அதான் மருமகளே. அத்தை, நம்ம என்ன நடந்தா வந்திருக்கோம், ஓடி போறதுக்கு ஸ்கூட்டி இருக்கு, மாங்காய் பறிங்க. நம்ம மடியில கட்டிக்கிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு சல்லுன்னு பறந்து போயிடலாம் அத்தை. ஓடவும் வேண்டாம், ஒதும வேண்டாம். அப்ப சரி மருமகளே, இன்னைக்கு ஆட்டையை போட்டுருவோம். என் ரஜினி முருகனே சொல்லிட்டான், அப்ப ஆட்டையை போட்ட வேண்டியதான். அத்தை, நீங்க அப்படியே இருங்க, நான் பறிச்சு தரேன், வாங்கி மட்டும் வைங்க. என்னத்த ஆமா, கீழே வச்சுட்டா பையனுக்கு எறும்பு கடிச்சாலும் கடிச்சிடும். மாமரத்து குயிலே என் மஞ்சமிடும் மயிலே, மாமரத்து குயிலே என் மஞ்சமிடும் மயிலே. மாங்காய் மாங்காய் ரெண்டு மாங்காய், மார்க்கெட்டு போகாத குண்டு மாங்காய். மருமகளே, அந்த பக்கமா கிடக்கு பாருங்களே, அத்தை பறி, அதான் நல்ல விளைஞ்ச மாங்காயா இருக்கு. ஐயோ பாமேன்னு கிளறிக்கு திருடி கொடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கு. நாம பறிக்க மாங்காய் ஆகாதாக்கும், இவங்க சொல்ற மாங்காய் தான் ஆகுமாக்கும். அத்தை, நீங்க சொன்ன மாங்காய் இட்டமாட்டிக்கு நான் வேணா கல் விட்டு எரியவா? என்ன இவ கை கெட்டுற தூரத்துல மாங்காய் இருக்கு, இருந்தாலும் கல்லு விட்டு எறிட்டான்னு கேக்குறா. இன்னைக்கு கல்லை வச்சு எரிஞ்சு மாங்காய் விழுதோ இல்லையோ, மாமியார் மண்டையில விழுற மாதிரி கல்லை கொண்டு எரியணும். அத்தை, பையனை வேணா என்கிட்ட தந்துருங்க, நான் இடுப்புல வச்சுக்கிட்டே கல்லை விட்டு எறிகிறேன். என்ன இவ பையனே வாங்கிக்கிறேன்றா, கல்லு விட்டு எறிறேன்றா. இவ மேல ஏதோ சந்தேகமா இருக்கு. இவ மாங்காய்க்கு குறி வைக்கிறாளா இல்ல என் மண்டைக்கு குறி வைக்கிறாளான்னு தெரியலையே. சீக்கிரத்தை பையனை தாங்க, நான் கல்லு விட்டு எரிய போறேன், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எம்மாடி மருமகளே, இப்போ கல்லெல்லாம் விட்டு எறிகிற அளவுக்கு மாங்காய் ஒன்றும் தூரமா இல்ல, கை கட்டுற தூரத்துல இருக்க மாங்காவை பறிச்சா மட்டும் போதும் மருமகளே, கல்லு கிள்ளலாம் வேணாம். என்ன இந்த கிளவி உஷாராயிருச்சோ, கல்லை எடுக்க விட மாட்டேங்க. அப்படி இல்லத்த, கீழே இருக்கிறதெல்லாம் விளையாத மாங்காவா இருக்கு, நீங்க நல்ல விளைஞ்ச மாங்காய் தானே என் நாத்துக்கு பிடிங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்கீங்க, அதான் கல்லு விட்டு அடிக்கலான்னு பார்த்தேன். மருமகளே, நீ எனக்கு மருமகதான், நான் உனக்கு மாமியாரு. என் மாமியார பக்கத்துல வச்சு நான் எத்தனை தடவை மாங்காய்க்கு கல்லு விட்டுருப்பேன், என்கிட்டே வா. ஆஹா, உஷாராயிட்டீங்களே. சாரி அத்தை, நீங்களும் ஒரு மருமகளா இருந்தீங்க அப்படிங்கறத நான் மறந்துட்டு பேசிட்டேன். மருமகளே, நான் உன்ன மாதிரி மருமக கிடையாது, ரொம்ப உஷாரான மருமகளா இருந்தேன். உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல, என்ன பண்றது, கையை வச்சு மாங்காய் பறிக்கிறேன். அட பாவி, நீ என் மக மேல இருக்க பாசத்துலதான் மாங்காய் பறிக்க வரேன்னு பார்த்தா என் மண்டை உடைக்கிறதுக்காக தான் மாமர பக்கத்துல நிறுத்தி இருக்க போல. டேய் ரஜினி முருகன், பாத்தியாடா உங்க அம்மாவை இப்படி ஆட்சி மண்டையை உடைக்கிறதுக்கு ஐடியா போடுறாடா, ஐடியா போடுறா. அழகு இருக்கு பேலே, அவபத்த மகன் தானே நீ. உங்க அப்பன் புத்தி வருன்னு பார்த்தா உங்க அம்மா புத்தி எந்திரிச்சு போல. முள்ளி வைக்கிற முள்ளி, வீட்டுக்கு வாடா. அத்தை, இந்த மாங்காய் நல்லா விளைஞ்சிருக்குதா, இதை நம்ம நாத்து கொண்டு போலாம். எம்மா மருமகளே, வா, ரெண்டு மாங்காய் பிடிக்கிட்டு எல்லாம் ஓடிடுவோம். என்னத்த நீங்க இவ்வளவு பெரிய மாந்தோப்புல கொத்து கொத்தா மாங்காய் காய்ச்சி கிடக்கு, வெறும் 2 மாங்காய் மட்டும் பிடிக்கிட்டு போகணும்னு சொல்றீங்க, மிச்ச மாங்காயெல்லாம் யாரு பிடுங்குறது? என்ன நீ, இது என்னமோ நம்ம தோட்டம் மாதிரியும் விளைஞ்ச மாங்காயெல்லாம் நாம தான் பிடுங்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இது யார் தோட்டம்னே எனக்கு தெரியல. மருமகளே, நாம வந்தது களவாங்க, 2 களவான்ட்டா வா, ஓடிடுவோம். ஐயா, இப்படி எல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகாதத்த. நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி களவாங்க போனா குறைஞ்சது ஒரு மூடை, அட்லீஸ்ட் ஒரு கூட அது இல்லாம திரும்பி வரவே மாட்டேன். அட பாவி மருமகளே, இதுக்கே சாக்கானா எப்படி? இப்ப கூட நம்ம ஒரு கூட பிடிங்கிட்டு தான் வீட்டுக்கு போறோம். ஐயோ, என்ன மட்டும் பஸ் ஏத்தி விட்டு மருமகளே, அப்புறமா இந்த வயசான காலத்துல மாங்காய் திருடின்னு எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துறாத. சே, உங்களை மாட்டி விடுறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. இப்ப மாங்காய் திருடும் போல மாட்டி விட மாட்டேன். அதானே பார்த்தேன், மாங்காய் திருடி என் மண்டை உடைக்கலான்னு பார்த்தவதானே நீ. என்ன பண்றது, அதான் நடக்கலையே. இனிமேல் மாங்காயாவது திருடுவோம். அத்த ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அடி பாவி, இன்னைக்கு அடி இழுத்து விடாம என்ன வீட்டுக்கு கொடுத்து சேர்க்க மாட்ட போல, வாடி ஓடிடலாம். அடியே மருமகளே, என்னை இப்படி பாடா படுத்துறியே. எல்லா வீட்லயும் மாமியார் கொடுமை நடக்கும், இங்கதான் மருமக கொடுமை நடக்குது. சரித்த, வாங்க. என் புள்ள பிறக்கும் போதே திருட்டுப்பட்ட வாங்கிறாம சீக்கிரம் வண்டியில இருங்க, ஓடிடலாம். இப்போதைக்கு ஒரு கூட பறிச்சிருப்போம், இதுவே போதும். ஒரு கூட பறிச்சு இன்னும் மாட்டிக்காங்கல, வாட்டி வண்டியில இருக்கு. என்ன இந்த அத்தை, ஒரு மூட மாங்காய் பறிக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு கூடையிலே போக சொல்லிட்டாங்களே.
உன் குழந்தை வேற அழுக ஆரம்பிச்சிரும் நினைக்கிறேன். கத்தி கத்தி காமிச்சு கொடுக்கறதுக்குள்ள வண்டி ஏற்றி. சரித்த வண்டி எடுக்கிறேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பண்றது திருட்டு வேலை. இதுல பாட்ட பாரு உங்க அம்மைக்கு. அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அத்தை உன்னை சேரும். அடியே களவாங்க ஐடியா கொடுத்தது நீயே, இப்ப ஏமாத பள்ளியத்துக்கு போலான்னு பாக்குறியா? மாங்காய் திருடிய வேலை எல்லாம் என்னை சேரும். அந்த திருட்டு பட்டம் கிடைத்தால் மட்டும் உன்னை சேரும். அடியாத்தாடி, இந்த வயதான காலத்துல இந்த பட்டம் எனக்கு தேவையாட்டி. சீக்கிரம் வண்டியை விட்டுறி, தோட்டத்துக்கார வந்துட போறான். எம்மா மகளே, எம்மா மகளே. அத்தை பார்க்கணுமாடா செல்லம், அத்தை பார்க்கணுமாடி செல்லம். வாங்க நீ வாங்க, வாங்கம்மா வாங்க. செல்லக்குட்டி ரஜினி முருகன் வாங்க வாங்க, மருமகனே வாங்க வாங்க. நாத்து இவன் கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கட்டும். கையிலே எடுத்து வச்சிருந்தல டயர்டா இருக்கும் புள்ள. ஆமா ஆமா. என்ன நாத்து நீ படுத்தே கிடக்க போல? ஆமா, நீ இப்பதான் வாந்தி எடுத்ததாதான் படுத்திருக்கேன். எம்மா மகளே, உன் மாமியார் எங்கம்மா? இப்பதான் லேடிஸ் கிளப்னே இங்கே போச்சு என் மாமியார். அந்த விளங்காதவன் என் புருஷன் எங்கம்மா? எம்மா அவர் வேலைக்கு போயிருக்காருமா. கர்ப்பமா இருக்க பொண்ணை தனியா விட்டுட்டு இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. நீ வேற வாந்தி எடுத்து இறங்கி போய் கிடக்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, எங்க அத்தை இப்பதான் போனாங்க. உங்களுக்கு கால் பண்ணி கேட்டல, நீங்க 5 நிமிஷத்துல வருவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவங்க இப்பதான் கிளம்பி இருக்காங்கம்மா. உன்னை தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு கூட தெரியாதா? என்னது இது புதுசா பேசுறீங்க? நான் கர்ப்பமா இருக்கும்போது கூட தான் நீங்க என்ன விட்டுட்டு தனியா போனீங்க. நான் ஏதாவது கோச்சிக்கிட்டேனா என்ன? இதே மருமகளே, யார பார்க்கனாலும் நீ உடனே என்ன பார்க்கறதுக்கு ஓடியாந்துற. எம்மா வள்ளி, கொஞ்ச நேரமாவது உன் திருவாயை மூடிட்டு இருமா. சரித்த சரி. எம்மா, நான் ஆசையா போன்ல கேட்டேனே, வாங்கிட்டு வந்தியம்மா? அதை ஏண்டி கேக்குற? நானும் கடற்கரையா ஏறி பார்த்துட்டேன்டி. உள்ளூர் பெட்டிக்கடையில இருந்து வெளியூர் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டேன்டி. ஒரு கடையிலாவது கிடைக்கல. இப்ப என்னமா பண்றது? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா நாத்து வர்ற வெளியில ஒரு தோட்டத்துல ஆட்டையை போட்டோம்ல. என்ன நீ சொல்றீங்க? அப்போ கிடைச்சிருச்சா? ஆமா நாத்து, நீ கேட்ட அதான் நீ கேட்ட மாங்காய் கிடைச்சிருச்சு. செல்லக்குட்டி ரஜினி முருகன், அத்தை இப்ப மாங்காய் சாப்பிட போறேன்டா. எம்மா மருமகளே, உள்ள போய் அருவாமனை எடுத்துட்டு வந்து என் பொண்ணுக்கு நறுக்கி கொடுமா. ஆமா ஆமா, இவங்களுக்கு பறிச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாம நறுக்கி வேற கொடுக்கணும். மக்கள் நறுக்கி. நான் கூட பயந்து போய் தான் இருந்தேன். உங்க அண்ணி இருக்காளே வள்ளி, இந்த நெட்டவள்ளி மரத்துல இருக்க மாங்காய் எல்லாம் பறிச்சுட்டா பாத்துக்க. களவாங்கிறதுல கை தேர்ந்தவ இருப்பா போல. எம்மா நீயும் நானும் இப்ப சின்ன வயசுல பறிச்சிருக்கோம்ல மாங்காய். ஆமாட்டி, அந்த தைரியத்துலதான் நானும் பறிக்கிறதுக்காக இறங்கினேன். தோட்டத்துக்கார வந்திருப்பான்டி, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பறிச்சிருப்போம். சரியான திருட்டுக்காரி என் மருமக. எம்மா அண்ணி வர மாதிரி இருக்கு, வாய மூடுமா. அத்தை இதோ அருவாமனை எடுத்துட்டு வந்துட்டேன். அதான் எடுத்துட்டு வந்தல, நறுக்கு மருமகளே. இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படி? அண்ணி என்ன எனக்கு சாப்பிடும் போல இருக்கு. அண்ணி இரு நாத்து, உப்பு மிளகத்தை போட்டு தரேன், சூப்பரா இருக்கும். இந்த மகளே, நீ வேணா உன்ன சாப்பிடு. மாங்கா மாங்கா குண்டு மாங்கா களவாண்டுட்டு வந்தது 2 மாங்கா. பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சல, சீக்கிரம் நறுக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு வீட்லயும் வேலை செஞ்சு உங்க மக வீட்லயும் வந்து நானே வேலை செய்ய வேண்டியது இருக்கு. என்னமா பண்றது? அவதான் வாய் வயிறுமா இருக்கல்ல. என்னத்த சொல்றீங்க? உனா வாய் வயிறுன்னு? எனக்கு கூட தான் வாய் இருக்கு. ஏன் எனக்கு கூட தான் வயிறு இருக்கு. ஐயா மருமகளே, அந்த வாய் வயிறுமா சொல்லல மருமகளே, வயித்துல குழந்தை இருக்குல்ல அத சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லுங்க. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. எம்மா தலை சுத்துதாம்மா. அதை ஏமா கேக்குறீங்க? பசிக்குது, சாப்பிட்டா வாந்தி எடுக்குது, ஒரே தலை சுத்து. நாத்து 3 மாசம் தானே ஆகுது, அப்படிதான் இருக்கும். போக போக சரியாயிரும். எனக்கு எப்படியாவது பொட்ட பிள்ளை பிறந்தா இந்த ரஜினி முருகன் கட்டி கொடுத்து எங்க அன்னைக்கு சம்மந்தேரி ஆயிரலான்னு பார்த்தேன். இந்த பாரு நாத்து, எனக்கெல்லாம் சம்மந்தியாரி ஆகணும்னா நாங்க நிறைய நகை கேட்போம். ஆமா ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருந்து நீ போட்டு வந்த பாரு கேக்குறதுக்கு. கிளவி ஒண்ணு வாய் முடிட்டு இருக்கவே செய்யாது போல. என்ன தாக்குறதுலயே குறியா இருக்கு. ஏன்டி நீ பொண்ணை மட்டும் பெத்து போட்டுட்டி, என் பேரை வந்து உன் பொண்ணு எப்படி தூக்கிட்டு போறான்னு மட்டும் பாரு. அதாம நானும் பாக்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பாரு நாத்து, எல்லாத்துலயும் மிளகத்தல் போடல, திட்டமா தான் போட்டு வச்சிருக்கேன். நீ ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது சரியா? சரி நீ, ஆனா இன்னும் நிறைய மாங்காய் மீதி இருக்கு, என்ன பண்றது? நாத்து மிச்சம் இருக்க மாங்காய் எல்லாம் இந்த டப்பால போட்டு ஊறுகாய் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் 10 நாள் கழிச்சு எடுத்து சாப்பிடு நாத்து. சரிங்க நீ, அவ்வளவு மாங்காவே நான் அப்படியே சாப்பிடலாம்னு பார்த்தேன். ஐயோ நாத்து, மாங்காய் அதிகமா சூடு. இப்ப வெயில் நேரம் பாத்தியா, திட்டமா தான் மாங்காய் சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் மாங்காயோட உப்பு மிளகாத்தூள் சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலரோட நேம் இப்ப நாம பார்க்கலாம். பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, செல்வம், தமிழ் செல்வம், விஜயகுமார், சதீஷ், அபிநயா, ஸ்ரீதர், ஹரிஸ், தங்கவேல், ராஜலட்சுமி, கணேஷ், தீக்ஷித், சேசுராஜ், இளந்தமிழ், நிதன்யா ஸ்ரீ, அமில்தினி, யோகித்ராம், விகாஷினி. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்க நேம் இந்த லிஸ்ட்ல வரலனா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.